ஹாய். இப்போ நான் ப்ரீமாரிட்டல் கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமா உங்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு இதில என்ன கவர் பண்ண போறேன்னா, உங்களுக்கு பாசிபிள் டவுட்ஸ் என்ன இருக்கு? ஃபியர்ஸு, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி நீங்க கவர் பண்ணணும்? பார்ட்னர எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அண்டர்ஸ்டாண்டிங் த தாட் பேட்டர்ன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ், அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் டாபிக்ஸ் ப்ளஸ் இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமோட என்டையர் கவரேஜை எப்படி ஒரு ஃபிலிம் வந்து 2.5 ஹவர்ஸ் பார்க்குறத நம்ம 2 மினிட்ஸை ரிவ்யூ பண்ணுறோமோ, அந்த மாதிரி இந்த 1.5 ஹவர் 2 ஹவர் செஷனுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு கரெக்டான தாட் பேட்டர்ன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரியாலிட்டி எப்படி மேனேஜ் பண்ணணும், உங்கள் ஃபியர், ஸ்ட்ரெஸ், பாசிபிள் ஃபியர்ஸ் என்ன இருக்கும், உங்களோட ஸ்ட்ரெஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதற்கான ஒரு சில மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ், ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிக்கான சொல்யூஷன்ஸ், இது வந்து யார் யார் வந்து இப்போ மேரேஜ்க்காக ரெடியாகி அலையன்ஸ் பார்க்குறீங்களோ அவங்களும் இந்த ப்ரோக்ராமை எடுத்துக்கலாம். ப்ளஸ் ரொம்ப நாளாக பார்த்து டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். நான் ஃபிட்டாக இல்லை, நான் பியூட்டிஃபுல்லாக இல்லை, நான் ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ்குள்ளே இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். டைவர்ஸ் ஆகி செப்பரேட் ஆகி அகெயின் மேரேஜ்குள்ளே என்டர் ஆக போகணும் அப்படின்றவங்களும் எடுத்துக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 20 to 55 போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து லைவாக அட்டெண்ட் பண்ணணும். லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் தான் பேச போகிறேன். உங்களுக்கு பர்சனல் இது கிடையாது. இதுக்கு வந்து ஒரு குரூப் கோச்சிங் தான். நான் பாசிபிளாக என்னென்ன இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை தான் கவர் பண்ண போகிறேன். நான் என்ன மேரேஜ்க்காகலாம் நான் வந்து அட்டெண்ட் பண்ண தேவையில்லை, எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாப் கேரியரில் கூட இந்த டெக்னிக்ஸு, இந்த சைக்காலஜி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனலாக நான் ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைட் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஷனர். அப்புறம் வந்து நான் மேரீட் பர்சன். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை 14 இயர்ஸ் ஆஃப் மேரிட் லைஃப் அண்ட் ஐ ஹாவ் கிட்ஸ் டூ. நான் 22-23 இயர்ஸ் இருக்கும்போது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் மட்டும் ஒன்று கற்றுக்கிட்டேன். பட் நான் அது பெருசாக நம்பலை. அது ஆனாலும் எனக்கு வந்து என்னுடைய மேரேஜ் பிளாக்ஸ், ஜாப் பிளாக்ஸ் எல்லாம் இருந்தப்போ இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் நான் இதனால தான் நடந்தது அப்படிங்கிறத நான் நம்பலை. எனக்கு இந்த மாதிரி பார்ட்னர் வேணும். அதாவது நான் பர்டிகுலர் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணலை. பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறவங்க, என்னுடைய ஒரு கேரக்டருக்கு வேல்யூ பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆன ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணி தான் கொடுத்தேன். இப்போ வந்து ப்ராப்ளமே இல்லையா உங்களுக்கு அப்புறம் அப்படின்னா, எனக்கு சைக்காலஜி தெரியாது, பீப்புள் டீலிங் தெரியாது. அதனால் அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன். எனக்கு இவ்வளோ தூரம் வந்து எப்படி இது சயின்டிஃபிக்காக வந்து இது புரியுதுன்றது எனக்கு கிடச்சிச்சு. நான் லாஜிக்கல் பர்சன்னால் எனக்கு இதெல்லாம் படித்த பிறகு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். சக்ஸஸான ப்ரோக்ராம் கண்டிப்பாக இந்த தலைமுறைக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நீங்கள் வந்து யோசிக்கிற திறன், உங்களுடைய பார்வை, ஒவ்வொரு திங்கிங் பேட்டர்ன்ஸும் மாறப்போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுங்கள். திஸ் இஸ் நாட் ஃபார் மேரீடு கப்புள்ஸ். மேரீடு கப்புள்ஸ்க்கு செப்பரேட்டாக தான் போடணும். ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுக்கிறேன். ஒரு யங்கர் ஜென்ரேஷன்ஸ் மேரேஜ்குள்ளே என்டர் ஆகிறவங்களுக்கு இது இப்போ தேவைப்படுது. ஏன்னா there's a lot of generation gap between 80s, 90s, Gen Z, Gen Alpha, இப்போ எப்படியோ போயிட்டுருக்கு. ஸோ இது கண்டிப்பான ஒரு தேவைப்படுகிற ப்ரோக்ராம். யாரும் பர்சனல் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண தயக்கம் காட்டுறாங்க. அதனால் இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜென்ரலைஸ்டாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ் மட்டும் கொடுக்கப்படும். ஃபுல் செஷனோட ரெக்கார்டிங் கொடுக்க முடியாது. பட் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கான ரெமெடிஸ், ஹீலிங் தெரியறனால ஒரு சில செர்டைன் ரெமெடிஸும் நான் இதில் சஜஸ்ட் பண்ணுவேன் ப்ரோக்ராம்குள்ளே. ஸோ பேமெண்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். பேமெண்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். என்கொயரிஸ், டவுட்ஸ் இருந்ததுன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள்.
மெசேஜ் பண்ணிட்டு அப்புறம் பேமெண்ட் லிங்க்கு ஆர் ஜிபே அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ட்டிகுலராக நான் மைண்டு, ஹார்ட் கான்ஃப்ளிக்ட் பற்றியும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை பற்றி பார்க்கும்போதே உங்களுக்கு மனசு ஒன்று சொல்லும், இது நல்லா இருக்கே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். ஆனால் உங்கள் புத்தி என்ன சொன்னும், இதுக்காக காசு செலவு பண்ணுமா, அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த தள்ளி போடுறதெல்லாம் இந்த மூளையோட வேலை. சரிங்களா? ஒரு விஷயம் நல்லதாக உங்களுக்கு படுதுன்னா அதை கண்டிப்பாக உடனே செய்ய பாருங்கள். அதுதான் அந்த வீடியோவை பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. அஃப்கோர்ஸ் பணம் இம்பார்ட்டன்ட் தான். பட் உங்களுக்கான ஒரு தேவை, உங்களுக்கான ஒரு மாற்றம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்வதுன்றது தவறில்லை. நீங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு வெர்ஷன் அப்கிரேடாகவும் நீங்கள் மாற போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே எல்லா கிளாஸஸுமே அட்டென்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதில்ல. அதனால தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ போடுறேன். ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்காக ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராமோட ப்ரைஸ் இன் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இது மினிமம் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். அதனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நல்லதே செய், நன்றே செய், அது இன்றே செய் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.